ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா லடாக் ரைடில். இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் பார்த்துட்டு டெல்லி போயிட்டு இருக்கோம். இதுதான் பார்த்தீங்கன்னா யமுனா ஹைவே. 223 கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஹைவே. நடுவில் எங்கேயுமே கட் இருக்காது. நம்ம இந்த ரோட்டில் தான் போகிறோம். வாங்க போகலாம். எகைன் போட்டிருக்காங்க. லைட்டாக சவுண்டு உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம். தேங்க்யூ விசிட் எகைன் போட்டிருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெல்கம் போட்டிருந்தாங்க. நான் ஆக்சுவலாக அங்கே தான் நிறுத்தலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அப்புறம் நடுவில் எங்கேயுமே நிழல் இல்லை. இங்கே ஒரு இடத்துல தான் நிழல் இருந்துச்சு, அதுக்காக இங்கேயே நிறுத்திட்டேன். வாங்க நான் போக மோட்டோ பைக் செட்டப்பில் பேசுகிறேன். வாங்க போகலாம். இந்த ஹைவேஸ் எங்கே போய் முடியும்னா டெல்லி தான் போய் முடியும் கைஸ். இந்த ஹைவேஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா டெல்லி போகிறதுக்கு இங்கேருந்து 223 கிலோமீட்டருக்கு அடிச்சு 167 கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ரோடு நம்ம அடித்து நொறுக்கிட்டு வரலாம். நம்மளோட பெஸ்ட்டு இன்றைக்கி என்னென்னு பார்த்தலாம், பைக்கோட பெஸ்ட்டு கைஸ் 162 இப்போ தான் போர்டு பார்த்தா லெஃப்ட் சைடில் இருந்தது. நம்மளோட பெஸ்ட்டும் பார்த்துடலாம், இன்றைக்கி பைக்கோட பெஸ்ட்டும் பார்த்துடலாம். வாங்க, இன்றைக்கோட வீடியோ இதாக தான் இருக்கும் கைஸ். அதில் இன்னொன்று சொல்லிடுறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம லடாக் சீரீஸில் ஃபஸ்ட்டு எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு வீடியோவை இதே கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் ஏன்னா இத்தனை வீடியோ போட்டேன்னு நீங்கள் கேட்கலாம் கைஸ். நான் இதுவரையும் நம்ம லடாக் ட்ரிப்பு ஆக்சுவலாக எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இங்கே லடாக் டெல்லி வர வரையுமே பார்த்தீங்கன்னா டெய்லி சும்மா ஒரு இது ரேண்டமாக தான் இருக்கும். அதை நம்ம பண்ண வேண்டாம், அந்த கான்செப்ட் எடுக்க வேண்டாம். நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு பிளேஸை பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரூட் நம்ம எடுத்து கோவா வரையும் ரீச் பண்ணி அதுக்கப்புறம் டெல்லி வந்து காரணமும் பார்த்திங்கன்னா அதுதான். இதுதான் நம்மளோட சொல்லப்போனால் ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு லடாக் சீரீஸில் ஃபஸ்ட்டு வீடியோ. வாங்க கைஸ், நான் அப்படியே போக முடிஞ்ச அளவுக்கு போக நான் என்ன சொல்ல வரேன்னா, முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோஸில் வந்து கொஞ்சம் என்கேஜாக வச்சுக்கிற அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். 2/my பெஸ்ட்டு கொடுத்துட்றேன். அது இல்லாமல் இன்கேஸ் நம்ம ஏன் இது இவ்வளோ சொல்கிறேன்னா, எனக்கு கொஞ்சம் லைட்டாக பயமாகவும் தான் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடி பார்த்திங்கன்னா ஊருக்குள்ளே கிடந்ததுனால அது நம்ம ஊர்லாம் ஃபுல்லாக வெயில் தான். நம்ம வெயிலில் கூட எவ்வளோ வேணால் இருந்தாலும் குளிர் கொஞ்சம் கூட ஆகாது. கொஞ்சம் கூட இருந்தப்போ நான் ரொம்ப அப்படி இருக்க மாதிரிலாம் இல்லை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சும்மா நான் செக் பண்ணி பார்க்கும்போது நேற்று டெல்லி இதெல்லாம் இங்கே லேக்கில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தா -ல் இருக்குங்க. அதுதான் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி லைட்டாக புளி கரைஞ்சிருச்சு. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சேஃப்டிக்கு எல்லாமே வச்சுருக்கோன்னு வச்சிங்களேன். இருந்தாலும் ஒரு லைட்டாக ஒரு பர்சன்ட் அதை வந்து நான் பயத்தை வந்து ஃபன்னாக உங்களுக்கு கொண்டு வந்து காட்டிடுறேன். ஓகேங்களா? போக வ்ளாக் கன்டினியூ பண்ணிட்டுறேன். சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு ஒரு ஹாய், ஒரு தேங்க்ஸ் பார்க்குறதுக்கு. வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ். ஓகே கைஸ். ஆனால் கைஸ் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா 4 லேன் இருக்குது. நம்ம போயிட்டுருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு, இதுக்கப்புறம் செகண்டு, அதுக்கப்புறம் தேர்டு, ஃபோர்த்து, 4 லேன்லேயும் போகலாம். 4 லேன்லேயும் வண்டி அப்படி பிரிஞ்சு பறந்துட்டுருக்கு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை காட்டுறாருங்க. நம்ம ஆள் தான், வேறு யாரும் இல்லை, நம்ம ஹரிப்ரோ தான். இந்த ஹைவேஸ்ன்னு வந்துட்டு அந்த ஆளை கையிலே பிடிக்கவே முடியாது. ஏன்னா வண்டியவே தொட மாட்டேன்றாருங்க. அவர் பாட்டு கையை விட்டுட்டு வருவார். அதுக்கு ஒரு மேட்ரு இருக்குது, நான் போய் பக்கத்தில் காட்டுறேன். பார்த்தீங்களா, அவர் பாருங்க, அவர் பாட்டு வருவார். வந்து ஆக்சிலேட்டர் பண்ணவே இல்லை, வண்டி லெவல் ஸ்பீடில் அப்படியே அது பாட்டு போய்கிட்டே இருக்கும். ஏன்னா அது ஒரு மேட்ரு இருக்குங்க. இருங்களேன், உங்களுக்கு கரெக்டாக தெரியுமான்னு தெரியல. ஆக்சிலேட்டர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ரு இருக்குது. அது பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் தான். பைக்குக்குன்னே கஸ்டமைஸ் க்ரூஸ் கண்ட்ரோலு. அது ஒரு 2000 ருபீஸ் என்னமோ வரும். இப்போ நமக்கு இங்கே இருக்குல்ல, இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு மவுண்ட் மாதிரி இருக்கும். அதை போட்டு இப்படி லாக் பண்ணிட்டோன்னு வச்சுங்களேன், க்ரூஸ் கண்ட்ரோலில் வண்டி அது பாட்டு போயிட்டுருக்கும். இப்போ வந்து ஒரு 60 நம்ம டச் பண்ணல, ஒரு 60-50 லாக் பண்ணிட்டோன்னு வச்சுங்களேன், அதுலேயே வண்டி போகுங்க. ஆக்சுவலாக ஒன்று நம்ம ஒரே சிம்பிள் கான்செப்ட் என்னென்னா, இப்போ நம்ம முறுக்கி பிடிக்கிறோம், அது வந்து அதை பிடிச்சிக்குது, அவ்வளோதான். அப்போ வண்டி கண்ட்ரோல் இருந்துச்சா வண்டி பாட்டு அது போயிட்டே இருக்கும். இப்போ நம்ம கை விட்டுருக்கோம், வண்டி போகுதில்லை. இதே இப்போ ஆக்சிலேட்டர் கொடுத்தா இன்னும் போகுதில்லை. இதே கண்டிஷன் தான் அதோட இதுலேயும். ஆனால் மனுஷன் இது எனக்கு கொஞ்சம் கடுப்பாகுதுங்க. நான் எவ்வளோ நேரம் தெரியுங்களா, 3054 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து நான் வந்திருக்கேன். வீட்டிலேருந்து வர வரையும் நான் பிடிச்சி திருகிட்டு வந்துட்டு இருக்கேன். மனுஷன் க்ரூசிங் போட்டு ஜாலியாக போகிறாருங்க. நீங்கள் நினைக்கலாம், நீ போட்டிருக்கலாம் மேடான்னு. ஆக்சுவலாக நம்ம இந்த ரைடை வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட்டில் கவர் பண்ணுங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா எதுவுமே இல்லை. நம்ம சேஃப்டி, ஃபுட்டு, பெட்ரோல் 3 மட்டும்தான் கன்சிடர் பண்ணி ரெகுலராக நம்ம ரைட் பண்ணிகிட்ருக்கோம். வாங்க, நல்லதாக ஒன்று பேசும்போது தான்டா குறுக்கால வருவீங்க. இத்தனை ரோடு இருக்குது. ஆமாம் ப்ரோ கைஸ்,
இருங்க, அவர் இன்னுமே பார்த்தீங்கன்னா ஹேண்ட்பேரில் கை வைக்கல. நம்ம கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் பேசிட்டு வந்துட்டு இருக்கோம், அவரு கை ஆடிட்டு தான் போயிட்டு இருக்காரு. ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்ல டோல் இருக்காமா. ஆனால் நல்லா இருக்குங்க ரோடு. ஒரு மாதிரி எப்படி சொல்றது, வெயில் மட்டும் இல்லை, ஒரு சாயந்தரம் வாக்கில் வந்துருந்தா நல்லா ஒரு பெரிய பைக்கில் வந்தா இன்னும் நல்லா ஃபன்னாக இருக்கும். கைஸ் மனுஷனை பிடிச்சிட்டேங்க. நீங்க பாருங்க, செம்ம ஃபன் பண்ணினுங்கிறாரு தெரியுதா. அவர் பாருங்க, அதுல க்ரூஸ்ல போட்டா போதும். கத்திங்களா, வைப்ல வராது மனுஷன். இங்க வந்து ஸ்பீடு பிரேக் இருக்க வேண்டியதான். இவ்வளோ ஸ்பீடாக வருவீங்க, கொஞ்சம் மெதுவாக வருவீங்கன்னு போட்டிருக்கீங்க. தேங்க்யூ. ஆமாங்க, 2 வீலரில் இல்லை, அநேகமாக எல்லாருக்குமே டோல் தான். வாங்க, இங்கே குட்டியாக ஒன்று இருக்குது, அதுலேயும் டோல் பாஸ் தான் இருக்குது. கைஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே 2 வீலருக்குமே டோல் இருக்குது. அநேகமாக அந்த பெங்களூரில் இருக்கும்ல அதே கான்செப்ட் தான் நினைக்கிறேன். அந்த நைஸ் ரோடு கான்செப்ட் இருக்குல்ல, அங்கே நம்ம 20 ரூபா சார்ஜ் பண்ணுவோம். அங்கே வந்து கம்மியாக தான் இருக்கும் கிலோமீட்டர். இங்கே ஆக்சுவலாக எவ்வளோ தூரம்னு தெரியல, பார்க்கலாம். கைஸ் நம்மகிட்ட அது இல்லாமல் கேஷ் இல்லை, பின்னாடி 60 ரூபா தான் பண்ணணும். எவ்வளோ ப்ரோ भाई एवलो कितना डेली 245 ரூபாயா? பின்னாடி தருவது வாங்கிக்கோங்க. ரெண்டு எக் பின்னாடி பைக் பே இன்னும் கைஸ் நம்ம பேரோட வந்துருச்சுங்க. 2 வீலர் ஜாவா. நம்ம பேர் வண்டி பேரெல்லாம் வந்துருச்சு. ஆக்சுவலி நம்ம டோல் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுக்கு அச்சோ தானே ஏங்க, ஸ்கேனர் கிடையாதாமாங்க, கையில் வேறு கேஷ் கொண்டு வரல. ஏதோ கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கேனரும் இல்லை, கார்டு தான் போடணுமா. ஆக்சுவலி நம்ம 2 வண்டி கொட்டுக்கா போட்டுருக்காக வெயிட் பண்ணோம். பின்னாடி வேறு ஒரு புல்லட்டுக்கார வேறு முறுக்குன்னு முறுக்கிட்டு இருக்கான். ஆரம்பமே அமக்கலமாக இருக்குது. எப்படி போய் முடிய போகுது வந்துட்டு ரைடு. ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் மேனேஜபிள் தான். ஆக்சுவலி நம்ம கைஸ் நம்ம இங்கே வெளியே போனதுனால கொஞ்சம் இருங்க, நம்ம டோல் தானதுக்கப்புறம் என்ன மேட்ருங்கிறத சொல்கிறேன். கைஸ் கொடுத்துட்டாங்க, பே பண்ணியாச்சு. அநேகமாக இருங்க ஒரு நிமிஷம், இதில் ஒரு மேட்ரு இருக்குது. சலோ அவன் வேறு திறந்து வேறு விட்டான். அப்புறம் அங்கே நின்றுட்டு இருந்தால் அப்புறம் பின்னாடி வேறு ஒரு பைக்கர் வந்து முறுக்கிட்டே இருந்தார். அப்புறம் திரும்பி பார்த்தேன், ஓகே அப்படின்ட்டாரு. நமக்கு இது ஓப்பன் ஆகிடுச்சு, அதனால் நான் முன்னாடி வந்துட்டேன். அது இல்லாமல் சிங்கிள் கொடுத்தானா டபுள்த்து கொடுத்தானான்னு தெரிலங்க. சிங்கிள் 245 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க. சிங்கிளுக்கே 245 ரூபாயா? அவ்வளோ பெரிய ரோடாக இது. அதுக்கு நான் பெசாமல் சிட்டிக்குள்ளே பூந்தே வந்துருக்கலாம். ரோடு நல்லா இருக்குமேங்கிறதுக்காக வந்தோம். இருங்க என்ன மேட்ருன்னு பார்க்கலாம். நியூட்ராவுடா தம்பி. சிங்கிள் தாங்க, சிங்கிளுக்கே பார்த்தீங்கன்னா 245 ரூபா. ஐயோ கொஞ்சம் பெரிய காஸ்ட்லியான ரைடு தான் இருக்குடாடோ. இங்கே நானே அதான் சிங்கிளாக டபுளான்னு பார்த்தேன். சிங்கிளுக்கு தான் 245 ரூபா போட்டிருக்கான். வேணா ரொம்ப காஸ்ட்லி தாங்க. ஆமாம், ஆக்ராவில் பார்க்கிங்கே அது இதுன்னு நாங்கள் 1 டே ட்ரிப்புக்கே மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு பட்ஜெட்டில் பண்ணிகிட்டு இருக்கனால இவ்வளோ இது வந்து ஓகே தான். வாங்க பார்த்துக்கலாம். பைக்குக்கு எரியுதாட்டிருக்கு, ரேடியேட்டர் பாருங்க ஊதுன்னு ஊதுது. இவனுக்கும் இவ்வளோ காஸ்ட்லியான இடம் இதுதான் ஃபஸ்ட் டைம். ஓகே இல்லை, அவன் இதோ ஆஃப் ஆகிட்டான் ப்ரோ. நான் திரும்பி பார்த்தேனா, என்னடா வேணும் உனக்கு இப்போது, நீ வேறு முறுக்குன்னு முறுக்கிட்டு இருக்கேன்டா. கைஸ் இந்த புல்லட் கார் தான், ஹெல்மெட் கூட போடல மயரண்டி. இதில் வேறு புடுக்குன்னு முறுக்கிட்டு இருக்கான்.
ஏன் யூரின் பாஸ் பண்ணுறதுக்கு தான் அவசரமாக வந்திருக்காங்க. கைஸ் இது வந்து இருந்தாலும் கொஞ்சம் காஸ்ட்லி தான். எத்தனை காஸ்ட்லி? ஆமாம், நமக்கு நான் இதுவரையும் அங்கே டோல் பே பண்ணியிருக்கேன். அங்கே ஒரு 40 ரூபாய்க்குள்ள என்னமோ தான் வரும்னு நினச்சிட்டு இருந்தேன். 30 ரூபா 40 ரூபாக்குள்ளே தான் வரும் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா 240 ரூபா போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்டில் ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குது. இங்கே தான் எதுனாலும் பண்ணிக்கணும் மட்டும் இருக்குது. மேஜிக் ஃபுட் ஜோன். ஓகே, ஆனால் நம்ம இதையும் தாண்டிட்டா ஒரு டீ சாப்பிட்லான்னு ஆசைப்பட்டோம். ஓகே, அநேகமாக இந்த ரைட் கம்ப்ளீட் பண்ணி தான் டீயே கிடைக்குன்னு நினைக்கிறேன். வாங்க. ஆனால் ரோடு நல்லா இருக்குங்க. ஒரு வேளை இந்த ரோடு ரெடி பண்ணதுக்காக இவ்வளோ காசு வாங்கினாலான்னு தெரில. இதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தவங்க வந்திருந்தால் மேக்ஸிமம் யாரோ ஒன்று சொல்லுங்கள், அது இவ்வளோ டோல் வந்து சார்ஜ் ஆகுமாங்கிறதுக்காக. அதுக்குன்னு வந்து திட்டாதெல்லாம் திட்டாதீங்க. எனக்கு இது ஃபஸ்ட் டைமுனால எனக்கு அதனால கேட்குறேன்னா. ஆக்சுவலாக நான் பைக்குக்கே இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து டோல் வந்து பே பண்ணியிருக்கேன். நான் பார்த்துருக்கேன் முன்னாடி டோல் பே பண்ணுறதெல்லாம். இங்கே எல்லாம் பெங்களூர் இந்த மாதிரி சைட்லலாம் ஓகே நைஸ் ரோட்டில் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபாயோ 30 ரூபாயோ இருக்கும். அது மேலே ரோடு, கீழேயும் ரோடு இருக்கும், மேலேயும் ரோடு இருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த போனால் டிராஃபிக்கில் நின்று போகணும், நல்லா ஈவினிங் டைமில் கூட்டமாக இருக்கும். அதுக்காக மேலே பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும், அதனால் அதை போயிடுவாங்க. நான் அந்த மாதிரி வேணால் பார்த்துருக்கேன், நானும் கூட அதில் போயிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் காருக்கே பார்த்திங்கன்னா அவ்வளோதாங்க ஆகும், அப் அண்ட் டவுன் இந்த மாதிரி சின்ன ரோட்டில் இதில் எடுத்தாலும். இது வந்து ஒருவேளை அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குது. ஓகே வாங்க, ஃபன்னாக ஆரம்பித்தோம், ஃபன்னாகவே இந்த வீடியோ முடிப்போம். வாங்க போக நான் இந்த விளாக் கன்டினியூ பண்ணிட்டே வரேன். ஒரு கடை ஒன்று இருக்குது, வாங்க ஒரு டீயை போட்டு தண்ணியை கிணியை குடிச்சிட்டு போகலாம். லைட்டாக தொண்டையெல்லாம் வறண்டு போச்சு ஆக்சுவலாக. ஓகே வாங்க போகலாம். கைஸ் நமக்கு இந்த எய்த்தாப்பில் இருக்கிற பார்த்திங்களா, அது ஒரு கடை தான். ஆக்சுவலி நம்ம பார்த்தீங்கன்னா இதை தாண்டி போய் உள்ளே சாப்பிட்டு வந்தோம். ஆக்சுவலாக இன்னொன்று என்ன பட்ஜெட்டில் முடிஞ்சிச்சு கைஸ். ஒரே நிமிஷம் இருங்க, வயசை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். எப்படின்னா பட்ஜெட்டில் முடிஞ்சிச்சு கைஸ். இங்கே நம்ம நடுவில் ஒரு கடையில் 6 ரூபான்னு சொன்னோம்ல சப்பாத்தி, இங்கே வந்து 7 ரூபா. தால் வந்து ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா 80 ரூபா சொன்னாங்க. சாப்பிட்டாச்சு. டீ கிடச்சா போகுதுன்னு நினச்சேன். ஆக்சுவலாக சாப்பாடே கிடச்சிருச்சு, சாப்பிட்டாச்சு. நம்ம கிளம்பலாம். இல்லை எவ்வளோ பெரிய திட்டம் இருக்குது, எப்படி ஏறுறது? ஐயோ குங்கி பள்ளமாகுது. ஆஹா, இன்னொரு டோல் இருக்குது இதே ரோட்டில். வாங்க போயிட்டு நம்ம இது பண்ணிட்டு வரலாம். கைஸ் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணுற மாதிரி இருக்குமான்னு தெரில. ஆக்சுவலி நம்ம பார்த்திங்கன்னா அங்கேயே 250 தான் பண்ணோம். நம்ம டெய்லின்னு சொல்லி தான் எடுத்தோம். பார்க்கலாம் வாங்க எப்படி வருது என்னன்ட்டு. ஸ்பீடு பிரேக் எடுங்க. நம்ம முன்னாடி எப்படியும் சாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா ஹரிபுரோ போகிறாரு, அவரை வச்சு கம்பெனிக்கலாம் நம்ம பார்த்துக்கலாம். வாங்க. அநேகமாக பே பண்ணுற மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த டோலில் காமிச்சிட்டா அங்கே எடுத்துகிட்டு நம்ம அந்த டெல்லின்னு சொல்லி தான் எடுத்துகிட்டு வந்தோம். அதனால் அதை கொடுத்துட்டு இல்லை அதை காட்டிகிட்டே தான் க்ராஸ் ஆகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் இருங்க எப்படி வருதுன்னு. ஐயோ சின்ன ஸ்பீடு பிரேக் தான், ஆனால் நல்லா தூக்கி போடுது. ஐ திங்க் அதுதாங்க கான்செப்ட்டு, அதை கொடுக்கணும். வாங்க நான் வேறு பேன் பாக்கெட்டில் வச்சுருக்கேன். ஹாய் கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். அந்த எண்டு போர்டிலேருந்து இந்த எண்டு போர்டு வரையும் வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்களா போட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச். கம்ம ஹேட் கைஸ், சூப்பராக இருந்துச்சு இந்த ரோடு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வண்டி 10 மணிக்கே இருக்குங்க. அவ்வளோ வண்டி. நானும் இவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு எப்படின்னா ஒரு நான் ஸ்டாப்பும் அந்த கடைசியாக நின்றுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு எடுத்தோம்ல, நடுவில் ஒரே ஒரு பிரேக் மட்டும் எடுத்தேன், இன்டர்வலுக்காக எடுத்து அழுத்தி பிடிச்ச ஒரு ரோடு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. வாங்க. அது இல்லாமல் எதுக்கடா இங்கே நின்றுட்டு இருக்குன்னு கேட்கலாம். ஹரிபுரம் வந்து பின்னாடி வந்துட்டு இருக்காரு. வண்டி சத்தமாக தான் இருக்குது. ஹரிபுரம் வந்து பின்னாடி வந்துட்டு இருக்காரு. வரட்டும், அவர் வந்தோடனே கிளம்பலாம். கைஸ் நமக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா டெல்லிக்குள்ளே போகிற ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட்டு ஒன்று எடுக்கணும். லெஃப்ட்டு பார்த்தீங்கன்னா நொய்டா,
அப்புறம் டெல்லி ரோடு அந்த உள்ளே எடுக்கிறோம். அதுலேருந்து உள்ளே போனால் ஒரு 40 கிலோமீட்டரில் டெல்லி வருது. வாங்க போயிட்டு நம்ம நெக்ஸ்ட் டே எடுக்கலாம். அது இல்லாமல் ஹரித்வார் வரட்டும், வந்தோடனே இங்கே இருந்துக்கலாமா. ஓகே பாய். அதெல்லாம் வச்சு நான் ஏன் நடுவில் அதுக்கப்புறம் இது பிளாக் பண்ணேன்னா, எனக்கு ஃபுல்லு மெமரி கார்டு வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு. 2 கார்டுமே ஃபுல்லாகிடுச்சு. திருப்பி மாற்றி போடுறதுக்கு தான் ஆர்டிஸ்ட் வாங்கிட்டு வந்தேன். ஆர்டிஸ்ட்டு நம்ம நேரத்துக்கு ஒர்க் ஆகலை. என்ன பண்ணுறது, நம்ம அப்படி இருக்குது. நம்ம கரெக்டாக தான் நம்ம இது இல்லைம்பாங்கள்ல, அந்த மாதிரி தான் ஆகிட்டு இருக்கு. ஓகே, நான் பரவாயில்ல, எதனால சமாளிச்சுக்குவேன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஓகே கேஸ், நான் போக ரூம் போயிட்டு லாக் பண்ணி பண்ணுறேன். பாய்.